இப்போ நம்ம எல்லாரும் எழுதி நிற்போம். எழுதிருந்து ஒரு பாடலை படுத்து நம்ம செய்தி புரிந்துக்கொள்ளாத கடந்து போகலாம். அந்த நேரத்தில் காணிக்கை எடுக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு சிறிய பாடலை படிப்போம். ஒரு படித்து நம்ம இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரை எங்கள் நடுவிலே வசித்திட இந்த பாடலை படிக்கும்போது நம்ம தேவனை காணிக்கை செலுத்தலாம். இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரை எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பும் தெய்வமே இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமது சிங்காசனம் அமர்ந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே எங்கள் வார்த்தையில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் வார்த்தையில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் இதோ மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். எங்கள் நடுவிலே சிக்கிட விரும்பிடும் தெய்வமே உமது சிங்காசனம் அமைத்திட துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எல்லாரும் உட்காரும். இப்போ நம்ம மத்தியில் பிரதர் பீட்டர் வந்து காணிக்கையாக ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். பிரதர் பீட்டர் தேவன் இந்த காணிக்கை ஆசீர்வதிக்க முடியுமா? பிரதர் வந்து ஒரு ஜெபத்தை எடுப்பார்கள். சோத்ராண்டவர் துதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னோடு துதிக்கிறாஜா ஏசப்பா அந்த மதிய வேலையில் கூட அன்னை சோத்திரம் கத்தாவே உங்களுடைய நாமம் தெரிவிக்கப்பட்டவர்கள் கூட ஏசப்பா உண்மை ஆராதிக்கும்படி ஏசப்பா உண்மை துதிக்கும்படி அண்டரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி ராஜா எங்களை ஒன்று கூடி
சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா. மகா பரிசுத்தமுள்ள தேவனையும் நன்றியோடு துதிக்கிறேன். நேற்றும் இன்றும் இன்னும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனே நன்றியோடு துதிக்கிறாச்சா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நன்றியோடு துதிக்கிறேன். உங்களுடைய நாமத்திற்குப்பட்ட பிள்ளையே சப்பா, உமக்கென்று கர்த்தாவே கொடுத்த காணிக்கையை சப்பா, நீர் கர்த்தாவே உடைய காயப்பட்ட கருத்தை கொண்டே சப்பா கொண்டு ஆசீர்வதித்து தரணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. மகா பரிசுத்தமுள்ள தேவனையும் நன்றியோடு துதிக்கிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் உங்களுடைய நாமத்திற்குப்பட்ட பிள்ளையே சப்பா, நீர் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிற கர்த்தாவே. நீர் சொன்ன கர்த்தாவே, வானமும் பூமி ஒளிந்து போகும், உடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை சப்பா. சோத்திரம் கர்த்தாவே, உன்னை வானத்தின் பலகடி இடம் கொள்ளாமட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தாவே. உங்களுடைய பிள்ளைகளின் கர்த்தாவே அவையமாக ஆசீர்வதிக்க தரமா ஜெபிக்கிற கர்த்தாவே. இப்பொழுது கர்த்தாவே செய்தி கொடுக்கிற தாசன் நீர் ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறேன். மகனை மூடி மாற்றிய சப்பா, நீர் பேசணுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. அம்மா துதிக்கிறேன் சோத்திரப்பா. இப்பொழுது கர்த்தாவே பேசும்போது வார்த்தையை நீ ஆசீர்வதிக்குமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் தப்பினே. ஆமென். அல்லேலூயா. 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 இந்த நாளுக்கு சண்டே கிளாஸ் இருக்கும். யூத்துக்காக ஸ்பெஷலாக ஒரு நாள் இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆகவே இந்த சண்டே கிளாஸ் எல்லாம் கற்றுத நாமத்தை மயப்படுத்தும்படியாக பாடினார்கள். இது அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு வந்து நம்ம இது செய்வோம். நம்ம உலகம் வந்து கிறிஸ்துமஸ் என்பதை வேற விதமாக கொண்டாடுகிறோம். தீர்க்கதரிசனத்தை பற்றி சொல்லும்போது நீங்கள் எந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிங்கள், அதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அது டிசம்பர் 25 26 என்னைக்கு நாளைக்கு ஆராயலாம் தவிர. ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் அப்படிங்கிறத இந்த காலத்தில் வியாபாரமாக மாற்றி விட்டார்கள். கிறிஸ்துமஸ்னால் பொதுவாக நம்ம இந்தியாவில் கிறிஸ்துமஸ் கம்மி, வெளிநாடுகளில் நிறையா பற்றி பக்தி தேவமாக பேசுகிறார். சரி, நம்ம நேரத்தில் இருக்காமல் நம்ம பண்ணிட்டே அதுவே ஒரு அரை மணி நேரத்துக்காக ஒரு சின்ன செய்தியை பார்க்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். மீகா 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. வார்த்தைக்காக துதிப்போம். சோதரிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற ராஜா, பார்த்து முன்னிற ராஜா, பாடலும் ஒழுந்ததும் என் வார்த்தை விழுந்தாலும் ஒழுந்து போகாது. இந்த வார்த்தை இந்த நோக்கத்திற்காக பூமியில் அனுப்பப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் நாங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தாவே, இந்த பூமியில் ஒரு பாலகன் பிறந்தார் என்றும் குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றும் கர்த்தருக்கும் ஒரு தோளில் இருக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற்றப்பட்டதாக தூதனானவர் ஏறக்குறைய 700 ஆண்டுகள் கழித்து மரியாள் என்ற கன்னிகையிடம் அனுப்பப்பட்டு இயேசு என்ற வார்த்தை அவர்களிடம் கொடுத்து, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தம் உள்ளது என்றால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் பிறப்பிலே நீ பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறானவரே. அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக மரியாள் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே ஒரு பாலகனை செலுத்திட்டார். அந்த நாளை நாங்கள் அறியோம். வேதத்தில் அந்த நாளை குறித்து எழுதப்படவில்லை. அந்த நாளை குறித்து பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று குறிக்கப்படவில்லை. சீசுகள் அதிகமாக செய்ததாக எந்த ஆதாரம் இல்லை. ஆனாலும் கர்த்தாவே, இந்த நாளிலே நாங்கள் கூறியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்காக இந்த பூமியில பிறந்து வளர்ந்து எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினி மீண்டுமாக பரிமேறி சென்று பரிசுத்தாவியை அனுப்பியிருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆகவே நீர் பிறந்தீர் என்று நாங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம் ராஜா.
கர்த்தாவே அந்த பெத்லகேமிலே அப்பா அந்த இரவு நேரத்திலே மாட்டு தொழுவத்திலே நீர் பிறந்ததாக முன்னணியிலே பிறந்ததாக அதை வாசிக்கிறோம். கர்த்தாவே இந்த வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை வாசிப்பதற்காக ஒரு சமூகத்தில் படைக்கப்பட்டுள்ள காணிக்கையை ஆசிர்வதி. கர்த்தாவே இந்த வாலிப சகோதர சகோதரிகளையும் கர்த்தாவே ஞாயிறு பள்ளி பாலகர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க செய்கிறேன். கர்த்தாவே அந்த பிள்ளைகளுக்கு ஞானம் அறிவு பொக்கிஷம் உண்டு. அதுகளை திறந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகள் வர நாட்களிலே உமக்கு சாட்சியாக உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக உமது ஊழியத்திற்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இந்த பூமியில அவர்கள் கர்த்தாவே நிற்கத்தக்கதாக கர்த்தர பிள்ளைகளுக்கு கிருபை செய்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வதியும் கர்த்தாவே அடியேனுங்க கர்த்தராக இருக்கிறேன். கர்த்தருடைய நாம மாற்றம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். வேதம் சொல்லுகிறது, எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. இந்த பெத்லகேமுக்கு பழைய பேர் எப்பிராத்தா. இந்த பெத்லகேமுக்கு ஒரு விசேஷமான அர்த்தம் உண்டு. பெத்லகேம் என்றால் எபிரேய பாஷையிலே பெத் ஏல் ஆ என்று சொல்லுகிறார்கள். பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன், ஆம் என்றால் அப்பம். ஆகவே பெத்லகேம் என்றால் தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற நாட்களிலே யோவான் 6ஆம் அதிகாரத்திலே விதமாக சொன்னார். அவர் சொல்லும் பொழுது விதமாக சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கிய ஜீவ அப்பம். ஆகவே இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக இருப்பானே, ஆனால் அந்த ஜீவ அப்பம் எங்கதான் வெளிப்பட வேண்டும்? பெத்லகேமில் தான் வெளிப்பட வேண்டும். இது தேவனுடைய முன்குறிப்பு. மனசுல வச்சிருக்க, தேவன் எல்லா காரியத்தையும் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியாத ஒன்றுமல்ல. உங்களுக்கு வாழ்க்கையில பின்னால் என்ன நடக்க போகுது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எந்த வழியாக போக வேண்டும் என்பதை அவர் வழிநடத்த அறிந்திருக்கிறார். ஆனால் சில காலங்கள் மனிதன் என்ன செய்தாங்க? தன்னுடைய சொந்த ஆவினாலே வழிநடத்தப்பட்டு அங்கே இங்கு சிக்கி சிதறி கடைசியிலே தேவனுடைய பாதைக்கு வருகிறார்கள். தேவன் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப இங்க பெத்லகேமிலே இயேசு பிறக்க வேண்டும். வேற எங்க ஒரு பிறக்கக்கூடாது, பெத்லகேம் தான் பிறக்கணும். ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். எந்த தீர்க்க தரிசனமும் ஒரு நாள் என்ன செய்யுது? விழுந்து போகாது. நீங்க இதை உறுதியா நம்பலாம். பாருங்க, நீங்கள் வேதத்திலுள்ள தீர்க்க தரிசனங்களை சரியாக அறிந்து கொண்டால், அதை நீங்கள் சரியாக விசுவாசித்தால், இக்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். எல்லாமே பழைய ஏற்பாடுகளில் தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாடுகள் சாட்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சாட்சியாக நமக்கு பவுல் ஒரு தீர்க்கதரிசி அக்காலத்தில் அவர் அறிவித்திருக்கிறார். ஆகவே இந்த ரெண்டையும் நீங்க பார்க்கும்போது வேதம் சொல்லுது, வேதாகமத்தையும் சாட்சியாக பார்க்கணும். அப்படிதான் உங்களுக்கு விடிய காலத்து வெளிச்சம் புரியுது. ஆகவே நீங்க இந்த பெத்லகேமிலே இயேசு பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். அதனாலதான் இந்த வேதம் சொல்லுது, அனாதி நாட்களாகிய, அனாதி நாட்கள்னா ஆரம்பம் இல்லாத நாட்கள்னு அர்த்தம். ஆதி அதுவே இருக்கு, ஆரம்பம், அனாதி, ஆரம்பமே இல்லாத நாட்களிலேயே இது முன்குறிக்கப்பட்டவர். இயேசு பெத்லகேமில் பிறப்பார் என்று தேவன் முன்குறித்து வைத்திருந்தார். ஆகவே இந்த மீகா தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்தார். இந்த தீர்க்க தரிசனத்தை படித்தவர்கள், அறிந்தவர்கள், புரிந்து கொண்டவர்கள், அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்காக காத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியுமா, நம்ம போன வாரம் பார்த்தோம், சிமியன் என்ற மனிதன் இருந்தான், ஒரு தீர்க்கதரிசி. அந்த இயேசு கிறிஸ்துவை, அதாவது கிறிஸ்துவை பார்க்கும் நீ மறிக்க மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். ஆகவே அவன் தேவாலயத்தில் அதற்காக காத்திருந்தான். மரியாள் வந்து இயேசு கிறிஸ்துவை அங்கு பிரதிஷ்டை செய்யும்படியாக வந்த பொழுது அவன் ஆவியின் ஏவுதலினால் அங்க வந்து அந்த குழந்தையை கையில் ஏற்றி அந்த குழந்தையை ஆசீர்வதித்து, இப்பொழுது என்னை சமாதானத்துடன் போக விடுகிறேன் பார்த்தீங்களா, அதற்காக அவன் காத்திருந்தான். அதே போல அண்ணாள் என்ற ஒரு சகோதரி இருந்தாங்க, அந்த அம்மாவும் அதற்காக காத்திருந்தார்கள். அவர்களையும் இயேசுவை பார்த்து என்ன செய்தார்கள்? தீர்க்க தரிசனமாக இயேசுவை வாழ்த்தினார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். இதுல வேதத்தை நீங்கள் சரியா அறியாமல் இருந்தால் நீங்கள் தவறாக எண்ணக்கூடும், தவறான காரியத்தை செய்யக்கூடும், தவறான வழியில் போகக்கூடும். ஆகவே நமக்கு என்ன செய்யணும்? இந்த தீர்க்கத்தை, வேத வார்த்தை ரொம்ப முக்கியம். வேத வார்த்தை ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் வரும். இதை எப்பவும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஒரு உறுதி பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் தேவன் வார்த்தை வெளிப்பாட்டை கொடுப்பார். இன்னைக்கு எல்லாரும் வேதத்தை எடுத்து வியாக்கியானம் செய்கிறோம். இன்னைக்கு அநேக சபைகள், அநேக ஊழியங்கள், அநேக காரியங்கள், குழப்பங்கள், இதற்கெல்லாம் காரணம் தேவன் அனுப்பிய தீர்க்கதரிசிகளை ஜனங்கள் விசுவாசிப்பதில்லை. உதாரணமாக 7ஆம் யுகம் ஒருவர் வர வேண்டும். அந்த 7ஆம் யுகம் எலியாவின் ஆவியோடு வர வேண்டும். வெளிப்படுத்துகிற 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கடைசி காலத்தில் வேதத்தோட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் விளக்கி காண்பிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாகும். ஆனால் இன்னைக்கு அதை அநேகர் விசுவாசிப்பதில்லை. ஆகையினால அவரவர் வார்த்தை எடுத்து சொந்த விளக்கம் கொடுக்கிறபடியினால் விசுவாசிக்கிற ஜனங்கள் எதை விசுவாசிப்பது என்று குழப்பமடைகிறார்கள். இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க வேதத்தை சொந்தமா படிக்கணும். யாரோ ஒருவர் சொல்லுகிற கருத்தின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைக்கக்கூடாது. எந்த பிரசங்கர் பிரசங்கித்தாலும் அந்த பிரசங்கத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும். வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னால உங்களுக்கு வேதம் தெரிந்திருக்க வேண்டும். வேதம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். சத்திய ஆவி வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார். அப்போ நீங்க முதல்ல ஆரம்பம் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? பரிசுத்தாவிலிருந்து ஆரம்பிக்கும். பரிசுத்தாவியை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுது, நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியை பெறுவீர்கள். அங்கதான் ஆரம்பம். அங்க இருந்து நீங்க ஆரம்பிச்சு வரணும். அதான் ஸ்டார்டிங். ஒரு கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்து பெற்ற ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு பரிசுத்தாவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள அவனை நடத்துவார். ஆகவே நீங்கள் பரிசுத்தாவியை முற்றிலுமாக நம்பி பாருங்க. யாரு பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கம் வேதத்துல எங்கே பிரதிபலிக்கிறது, அது வேதத்துல சரியா எல்லா இடத்திலும் பொறுத்துகிறதா? ஏதாவது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை அது பொருத்த வேண்டும். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்பது ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 3:15 நீங்க படிச்சீங்கன்னா, ஸ்திரீயின் வித்து ஒருவர் வருவார். ஸ்திரீக்கு வித்து கிடையாது, ஸ்திரீக்கு வித்து கிடையாது. அப்போ ஸ்திரீயின் வித்து ஒருவர் இந்த பூமியில வர வேண்டும். ஸ்திரீயின் வித்து வர வேண்டுமானால் நல்லா கவனிங்க, இங்க என்ன பாருங்க, ஸ்திரீக்கு வித்து கிடையாது. அப்போ ஸ்திரீயின் வித்து வர வேண்டுமானால் அந்த தேவன் வார்த்தை அனுப்பி அந்த ஸ்திரீயின் மூலமாக இயேசுவை பிறப்பித்தார். இயேசு தான் ஸ்திரீயின் வித்து. இது ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கு. இதே இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தின் கதாநாயகன் இயேசு கிறிஸ்துவே. பாருங்க, அந்த இடையில நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார், மிகாயா சொல்லி இருக்கிறார், சகரியா சொல்லி இருக்கிறார். ஆக எல்லா தீர்க்கதரிசிகளும் தீர்க்க தரிசனமாக இந்த இயேசு வருவார் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். இயேசு வந்த பொழுது இவர்கள் ஏன் அவரை காண முடியவில்லை? காரணம், அப்பிருந்த வேத சாஸ்திரிகள் அல்லது ஆசாரியர்கள், அப்படி இல்லைன்னா வேதபாரகர்கள், அவர்கள் சொந்த வெளிப்பாட்டிலே தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாயிருந்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள் இயேசு வந்தால் அண்ணா காய்பாவிடம் வருவார். ஏன்னா அவங்க தான் பிரதான ஆசாரியர்கள். ஆகவே அவர் அங்க வந்து அண்ணா காய்பாவிடம் வந்து நான் வந்து விட்டேன் என்று சொல்லுவார் என்று நினைத்திருக்க கூடும். ஆனால் இயேசுவோ எங்கே பிறந்தார்? ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். மேங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, லூக்கா 3ஆம் அதிகாரத்துக்கு எடுக்க, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுது பாருங்க, இந்த மிகா 5:2 நிறைவேறும்படியாக ஆண்டவர் பூமியில் செய்த கிரியைகள் என்னன்னு லூக்காங்க எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? அந்நாட்களிலே உலகம் வந்து குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அகஸ்துராயன் ஒரு ரோம எம்பரர். ரோம எம்பரர் தான் ரோம சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், ரோம பேரரசன். இவர் இந்த பூமியை இல்ல அநேக தேசங்கள் அவர் கையில கட்டுக்குள்ள இருக்கு. ஆகவே அவர் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். குடிமதிப்புனா வேற எது நினைச்சுக்கிட்டாதீங்க, சென்சஸ். இந்தியாவில் 2011ஆவது வருஷம் குடிமதிப்பு எழுதப்பட்டது, சென்சஸ் எடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலங்களில இந்த குடிமதிப்பு எழுத வேண்டுமானால் நீங்கள் உங்கள் சொந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அங்கதான் குடிமதிப்பு எழுத முடியும்.
இப்போ அப்படி இல்லை. இப்போ நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அங்கேயே குடிமதிப்பு எழுதி கொள்ளலாம். உங்க வீட்டுக்கே வருவார்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் விசாரிப்பார்கள், எல்லாவற்றையும் நிரப்பி கையெழுத்து வாங்கி போயிடுவாங்க. ஏன்னா நீங்க சொன்னதெல்லாம் உண்மைங்கிறதுக்காக நீங்க கையெழுத்து கூட வேண்டியது. ஆனா அக்காலங்களில் அப்படி இல்லை, யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க சொந்த ஊருக்கு போக வேண்டும், அங்கே தானே இவங்க குடிமதிப்பை இவங்க இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பேரன் இன்னாருடைய பேரன் இன்ன வம்சத்தை சேர்ந்தோன்னா அங்கே நீங்கள் அதை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்யணும். இப்போ பாருங்க, அந்த அப்படி இருக்கும்போது 3ஆம் வசனம் சொல்லுது, அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். சரியா? எல்லாரும் அவங்க ஊர்களுக்கு போறாங்க, பிழைப்பு தேடி வெளியே போயிருக்கிறவங்க. இப்ப நாம பாருங்க, ஆக்சுவலி நம்ம பாம்பேக்கு இதுதான் வந்தோம். பாம்பே நமக்கு பூர்வீகம் இல்லை, ஆனா இப்ப நிறைய பேர் பாம்பே பூர்வீகமா ஆக்கிக்கிட்டாங்க. பரவாயில்ல பாருங்க, இப்படி நம்மளே மாதிரி பிழைப்பு தேடி போனவர்கள் இல்லையா, டெல்லி போனவங்க, அதே மாதிரி பெங்களூர் அல்லது கல்கத்தா, இப்படி பல நகரங்களில் போய் வசிக்கிறவங்க இந்த சென்சஸ் எடுக்கணும்னா அவங்க சொந்த ஊருக்கு போறாங்க, அக்காலத்தின் சட்டத்தின்படி. அப்படி போகும்போது அதுல யோசேப்பும் இருக்கிறார். யோசேப் யாரு? தாவீதின் வம்சத்தான், தாவீதுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், தாவீது வம்சத்தான். ஆகவே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கற்புயான மரியாதையோடு குடிமதிப்பு எழுதும்படி கலிலேய நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேய நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீது ஊருக்கு போனான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே உங்ககிட்ட வந்து என் வார்த்தை நிறைவேற்ற போறேன், ஆகவே நீ இப்படி செய்யு சொல்ல மாட்டேன். அவர் தேவன். இப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்ம ஒருத்தர் இல்லை இல்லை இப்படி செய்யுங்க நம்ம சொல்லுவோம். அவங்க அப்படி செய்யறது இல்லை. அவர் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அவர் அதிபதி. வானமும் பூமியும் அவருடைய கட்டுக்குள்ள இருக்கு. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இப்ப இவங்க பெத்லகேமுக்கு போனோம். இவங்க இருக்கிறது எங்க? நாசரேத். நாசரேத் வந்து கலிலேயாவுடைய தேசத்துல இருக்கு. பெத்லகேம் வந்து யூதேயாவுல இருக்கு. அப்போ இந்த இவங்க கலிலேயாவுல இருந்து யூதேயாவுக்கு போனியா, யூதேயாவுல உள்ள பெத்லகேம் தான் அவர் பிறக்கணும். அப்படிதான் வசனம் சொல்லுது. மீகா தீர்க்கதரிசி ஏற்கனவே சொல்லிட்டு போயிருக்கிறார். பெத்லகேம் எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் 1000களுக்குள் நீ சிறியதா இருந்தும். யூதாவில் 1000கணக்கான பட்டங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றிலும் நீ சிறிய பட்டணமா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய முன்குறிப்பை பாருங்க, பெத்லகேம் தான் அவர் பிறக்கணும். ஆகவே சூழ்நிலைகள் மாறுகிறது. இப்போ இந்த ராஜா நினைச்சிருப்பாரா? அதாவது இந்த ராஜா பேர் என்ன? அவருக்கு அகஸ்டஸ், சீசர் அகஸ்து, சீசர் அகஸ்டஸ் இங்கிலீஷ் சொல்றாங்க. இந்த அகஸ்து ராஜா அதெல்லாம் நினைச்சிருக்க மாட்டார். அவர் நினைச்சார் என்ன செய்யணும்? குடிமதிப்பு எழுத வேண்டும். நம்ம கட்டுப்பாட்டுகளை நம்ம அண்டர்ல எவ்வளவு குடிகள் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசை கொண்டிருப்பான். இதை நேரிட செய்தது தேவன் ஆவியானவர். ஆகவே அவன் அப்படி சொன்ன பொழுது எல்லாரும் அவங்க ஊருக்கு போறாங்க. இப்போ யோசேப்பும் தாவீதுடைய குடும்பத்தாலும் வம்சத்தாலும் இருந்தபடியினால் அவரும் எங்க போறான்? கலிலேயாவிலிருந்து புறப்பட்டு யூதேயா தேசத்துல பெத்லகேமுக்கு சென்று கொண்டிருக்கிறார். பாருங்க, இயேசு கலிலேயாவில் பிறக்க முடியாது, அது புறஜாதி பட்டணம். அதுல ஒரு சரித்திரம் இருக்கு. ஏன் அது புறஜாதி பட்டணம்? அக்காலத்துல இஸ்ரவேல் தேசம் 3ஆக பகுக்கப்பட்டிருந்தது. வடக்கு இருந்தது கலிலேயா, தெற்கு இருந்தது யூதேயா, மத்தியில் இருந்தது சமாரியா. இவர்கள் அங்க நாசரேத்துல புறப்பட்டு சமாரியாவை தாண்டி எங்க போனோம்? யூதேயாக்குள்ள போனோம். இது எல்லாமே அக்காலத்துல ஒரே அரசர். பூரா இந்த அகஸ்டஸ் கண்ட்ரோல்ல இருந்ததுனால அவன் பேரரசர். அவன் அங்க சின்ன குட்டி ராஜாக்களையும் தேசாதிபதிகளும் தங்களோட கையில வச்சிருந்தான். ஆகவே பாஸ்போர்ட் தேவையில்லை, எந்த பெர்மிஷனும் தேவையில்லை, நீங்க எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம். அதனால அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. பாருங்க, இப்ப இவங்க புறப்பட்டு வராங்க. இப்ப அவ்விடம் தாவீதுக்கு போனா அவ்விடத்தில் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் ஏற்பட்டது. நிறைய ஆண்டவர் காலத்தை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப இவங்க பெத்லகேமுக்கு போயிட்டாங்க. ஆனா பெத்லகேம்ல சத்திரத்துல இடம் இல்லை, இடம் இருக்காது, இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை நிறைவேறும்.
உருது அடுத்து புரிஞ்சுக்கோங்க. எந்த எந்த சூழ்நிலை உண்டாகாது வார்த்தை நிறைவேறும். சில நேரங்களில் உங்களுக்கு இப்படி தெரியும், ஐயோ நான் என்ன செய்வேன், இப்போ என்ன செய்வது, அதாவது தலையை சுற்றி காட்டில் விட்ட மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. இன்னும் கர்த்தர் ஒரு காரியத்துக்காக அதை செய்திருப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்கு தான் நீங்கள் பதற மாட்டீங்க. பாருங்க, இதான் அனுபவத்தில் வரணும், சொல்லி வரப்போறது இல்லை. சொல்றது வேற, சொல்றது ஈஸியாக பேசிட்டு பண்ணலாம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் உங்களை அந்த பாதையில் நடத்துவார். அவர் அந்த பாதையில் நடந்து போனார். அது இல்லையா? அப்போ உங்களையும் அந்த பாதையில் தான் நடத்துவார். நீங்கள் அதை கடந்து போய்தான் ஆகணும். நீங்கள் போகலன்னு சொல்லவும் முடியாது. அந்த சூழ்நிலையை உருவாக்கிடுவார். பாருங்க, இப்போ அங்க சத்திரத்துல உங்களுக்கு இடம் இல்லை. அதனால வேதம் சொல்லுது, அவன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்தில் அவர்கள் இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகள் செலுத்தி முன்னணையிலே கிடத்தினார். அப்படிதானே? முன்னணைனா என்ன தெரியுமில்ல? முன்னணை அப்படின்னா இங்க மேங்கன்னு இருக்கு இங்கிலீஷ்ல. அந்த அர்த்தம் என்னன்னா, நம்ம தமிழ்ல நிறைய பேர் தெரியாது. இப்போ அழிமாங்க. அழினா தெரியுமா? மாட்டுக்கு ரெண்டு கட்டியை வச்சு கட்டி மத்தியில் வைக்கோலோ புல்லோ போடுவாங்க. மாடு அதை சாப்பிட்டு நிற்கும். அதுக்கு பேர் தான் அழி. அந்த காலத்தில் அழின்னு சொல்லுவாங்க. ரப்பரை வச்சு அழிக்கிறது இல்லை, அது வேற அழி. பாருங்க, அதான் மேங்கர் முன்னணை. அங்கே என்ன செய்திருக்கு, பிள்ளைய அங்கே என்ன செய்திருக்கா, டெலிவரி அங்கே தான் ஆச்சு. பிள்ளைய என்ன பண்ணுறா, துணிகளில், அது கூட இங்கிலீஷ்ல பைபிளில் சொல்லுது ஸ்வாடிங் ப்ளோர். ஸ்வாடிங் ப்ளோர்னா இந்த மாடு வண்டி எடுத்து வச்சுக்கோங்க, மாடு தலையை அழுத்தக்கூடாதுன்றதுக்காக ஒரு துணி போடுவாங்க மேலே. அதுக்கு தான் பேர் ஸ்வாடிங் ப்ளோர்னு சொல்றாங்க. இந்த துணியை வச்சு அவ என்ன செய்தா, அவரை இயேசுவை சுற்றி வச்சிருந்தாங்க. பாருங்க, முன்னணியிலே கிடைத்திருந்தார். பாருங்க, இப்போ ஆண்டவர், அதாவது நம்ம படிச்ச மிக 5:2 படி பெத்லகேமிலே இயேசு பிறந்துட்டார். இப்போ இயேசு பிறந்துட்டாரு. இன்னொன்று உங்களுக்கு சொல்லுறேன், தேவனை நீங்க யாருமே குற்றப்படுத்த முடியாது. எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. இது தெரியாது அது தெரியாது சொல்லவே முடியாது. இப்போ குழந்தை பிறந்தாச்சு, இயேசு அங்கே பிறந்துட்டார். நமக்கு ஒரு பாலகர் பிறந்தார், பாலகர் பிறந்துட்டார். பாருங்க, இப்போ 8ஆம் வசனம், அப்பொழுது நாட்டிலே மேய்ப்பர்கள் வயலில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வசனத்தை வச்சுதான் இயேசு பிறந்தது டிசம்பர் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அதை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த மாசம், இந்த டிசம்பர் மாசத்துல இங்க வட இந்தியாவிலேயே பனி விடும். இங்க இஸ்ரேல் கிட்ட இஸ்ரேல் அங்கெல்லாம் இப்போ பனி மூடி இருக்கும். இந்த பனி அதிகமாக விழுறதுனால இந்த சீசன்ல ஆடுகளை, அதாவது மந்தையை காட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, மடிப்பு வைக்க மாட்டாங்க. ஆகையினால இது கிறிஸ்துமஸ் இந்த டிசம்பர் 25 அங்க குளிர் இருப்பதனால இது இருக்க முடியாது. அது உண்மை. பாருங்க, அப்ப இது எந்த மாசமா இருக்கலாம் அப்படின்னீங்கன்னா, தீர்க்கதரிசி அதை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து முன்னணியிலே கடத்தப்பட்டார். ஏன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்போ காளைகளை முன்னணியில கட்டி வைக்கிறாங்க. இந்த காளை எதுக்கு உபயோகப்படுத்துறது தெரியுமா? ஆசாரியன் தன்னுடைய பாவ நிமித்தத்துக்காக ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை பலியிட்டு அதன் பிறகுதான் மற்றவர்கள் கொண்டு வர பலிப்புரலை வாங்கி அதை அவங்க செலுத்த முடியும். இப்ப இயேசு உலகத்தின் பாவத்தையும் சுமந்திருக்கிற தேவாட்டின் குட்டி. ஆகவே தேவாட்டின் குட்டி எங்க பிறக்கணும்? தொழுத்தில் தான் பிறக்கணும். அது மட்டும் இல்ல, இயேசு உலகத்தின் பாவத்தை சுமக்கிற காளை. சரியா? அவர் சிலுவையில் சுமந்தாரா? பாத்தீங்களா? பாருங்க, அதனால இயேசு அங்க பிறக்கணும். அதே மாதிரி ப்ராபர்ட்டி சொல்லுகிறார். இயேசு ஆடுகள், ஆட்டுக்கு உமானமாய் அவர் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் ஆடுகள் எப்பொழுது குட்டி போடுதோ, ஆடுகள் எந்த சீசன்ல குட்டி போடும்? ஏப்ரல் மேன்னு சொல்றாங்க. அந்த சீசன்ல தான் இயேசு பிறந்திருக்கணும். ஆனால்
இயேசு தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக தன்னுடைய சீஷர்களுக்கு அறிவிக்கவில்லை, ஆனால் தன்னுடைய மரண நாளை நினைவு கூறும்படியாக அவர்களுக்கு போதித்தார். ஏனென்றால் இயேசுவின் மரணத்தினாலே நமக்கு ஜீவன் கிடைத்தது. ஆட்டினால்தான் இந்த இப்ப நீங்க எப்பங்க அப்ப கிறிஸ்துமஸ் பொய்யா? இல்லை, இயேசு பிறந்தது உண்மை. ஆனா இந்த நாள் இல்லை, நல்லா வச்சுக்கோங்க. இயேசு பிறந்தது உண்மை. நீங்க எழுதுறீங்களே பெதுல கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் வந்தன. இயேசு பிறக்கும்போது நன்னோடு உங்களுக்கு சொல்றேன், இயேசு விளம்பரப்படுத்தி பிறந்திருந்தா அன்னைக்கே ஏரோது ராஜா அவர் என்ன பண்ணிருப்பான்? கொலை செய்திருப்பான். உங்களுக்கு தெரியுமில்ல? அதாவது அதுக்கு நம்ம அடுத்த பாயிண்ட்க்கு போகலாம். அங்க மத்திய 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இங்க அந்த புரஜாதி, அதாவது தூரத்திலிருந்து வந்தவங்க சாஸ்திரிகள் வந்து என்ன செய்றாங்க? கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிற எங்கே? யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவர் எங்கே? பைபிள்ல எப்படி எழுதி தப்பி கேட்ட உடனே எருசலேம், அதாவது ஏரோது ராஜாவும் எருசலேம் நகரத்தார் யாரும் கலங்கினார்கள். ஏன்? ஏற்கனவே ஏரோது ராஜாவா இருக்கான். ஏரோது கிங், நல்ல கவனிங்க. ஏரோது யூதேவுக்கு ராஜா, சரியா? யூதாவுக்கு மட்டும் தான் ராஜா. பொந்தி பிலாத்து அந்த காலத்துல கவர்னர், ஒவ்வொரு ஏரியாவுக்கு தான், முழு உலகத்துக்கு இல்லை. முழு உலகத்துக்கு அப்ப இருந்தவன் யாரு? அகஸ்டஸ். அதுக்கு பிறகு இன்னொரு வர்றார். இயேசு 30 வயசு ஆகுது வர ராஜா வேற. அப்ப அகஸ்டஸ் இருக்க மாட்டார். அது நம்ம அடுத்த வாரம் பாருங்க. இப்போ இவங்க கேட்ட உடனே அவன் என்ன சொன்னா? இவங்க சொன்னாங்க, கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். இப்போ இந்த சாஸ்திரிகள் வந்தாங்களே, இவங்க கிழக்கிலிருந்து வந்தாங்களே, இவங்க யாரு? நீங்க விசேஷம் வேற எதாவது நினைச்சிடாதீங்க. தானியேலுடைய நாட்களிலே தானியேல் கூட இருந்தவங்க இவங்க. நேபுகாத்நேச்சார் இருந்த பொழுது தானியேல் காரியம் ஜெயமா இருந்ததுன்னு வேதத்துல இருக்கு. இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் கண்டால் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக எல்லாத்தையும் அழைத்தார். அப்ப சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்றார்கள். அப்பொழுது அவன் சொன்னா, இல்லை இல்லை, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அப்ப நான் புரிந்து கொள்வேன், நீங்கள் உண்மையை சொல்லுகிறீர்கள். நான் சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் அதுக்கு ஏதாவது அர்த்த கற்பித்து என்னை வஞ்சித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டான். ஆகவே அந்த சாஸ்திரிகளும் அல்லது கல்தையர்களும் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இது ரொம்ப முடியாத காரியம், இது சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் போது ராஜாவுக்கு ரொம்ப கோபம். அவன் என்ன செய்தாரு? ராஜா ஜோசியரையும் கல்தையர்களையும் சாஸ்திரிகளையும் கொலை செய்யும்படி கட்டளை. இந்த செய்தி யாருக்கு போச்சு? தானியேலுக்கு போச்சு. தானியேல் அந்த சேனாதிபதியை கூப்பிட்டு, அதாவது அந்த காரியத்தை நடைபெற செய்கிறான கேப்டன் வச்சுக்கோங்க, அவங்க கூப்பிட்டு என்ன காரியங்களை விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி அங்க ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல யாரும் இல்லை. ஆகினால் ராஜா எல்லாத்தையும் கொலை செய்து உத்தரவு கொடுத்திருக்கிறார். சொன்ன உடனே அவன் சொன்னான், இது பாருங்க, மறைவானவளை வெளிப்படுத்துவது தேவனுக்குரியது. ஆகவே நீர் போய் சொல்லும் சொப்பனத்தை நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அந்த கொலை, அந்த அதாவது அந்த கொலை செய்கிறத நிறுத்த வச்சுட்டு இவன் ஜெபித்தான். கர்த்தர் சொப்பனத்தை காமித்து அதற்கு அர்த்தத்தை கொடுத்தார். எல்லா ஜோசியர்களுக்கும் கல்தையர்களுக்கும் அப்படி சாஸ்திரிகளுக்கும் அதிபதியாக தானியேலை உயர்த்தினார். அந்த தானியேலுக்கு கையில இருந்தவங்க தான் இவங்க. இப்ப இவங்க எங்க இருக்கிறாங்க? அந்த காலம் போய் ரொம்ப காலம் ஆயிட்டு. இப்ப இவங்க கிழக்கு திசையில வந்துட்டாங்க. இவங்களுக்கு தானியேலுடைய சொன்ன அந்த மானசாஸ்திரம் பற்றி இவங்களுக்கு தெரியும். ஆகவே இவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வானத்தில் ஒரு 3 நட்சத்திரம் ஒன்றாக வந்ததாம் அப்படின்னு சொல்லி பிராபடி பேசுறாரு. 3 நட்சத்திரம் ஒன்றே வந்ததாம். அந்த 3 ஒன்னா வர காரணம் பூமியிலே சேம் காம் யாப்பேத் நோவாவுடைய 3 குடும்பங்கள். இந்த 3 குடும்பத்தினுடைய வம்சம் தான் பூமியில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த 3 பேர்களையும் ரட்சிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்திருக்கிறார் என்பதை அந்த 3 நட்சத்திரம் ஒரே நேர்கோட்டில் வந்து காண்பித்ததாகவும், ஆகவே சாஸ்திரி அங்கிருந்து புறப்பட்டு பெத்லகேமை தேடி வந்ததாக வேதம் சொல்லுது. இவங்க
எருசலேம் வந்தபோது அங்க பார்த்தாங்க ஒரு பெரிய அரண்மனை. யாருடைய அரண்மனை? ஏரோதுடைய அரண்மனை. இதுவரைக்கும் வந்து இவங்களை வழிநடத்துறது யாரு? ஒரு நட்சத்திரம், ஏஞ்சல். அது ஒரு சிமின் காப்பியில கூட இருக்கலாம், நம்ம எழுதுனல. அது ஒரு தூதனா கூட இருக்கலாம். இங்க வந்தோடனே இவங்க பார்த்தாங்க, ஆஹா எவ்வளவு பெரிய அருமையான அரண்மனை, யூதருக்கு ராஜா இங்கதான் கண்டு அப்படின்னு சொல்லி நேரம் அரண்மனைக்கு போயிட்டாங்க. போய் ராஜா கிட்ட கேட்காங்க, யூதருக்கு ராஜாவை பிறந்தவர் எங்க? அவரை தொழுதுகளை வந்தோம், அவருடைய நட்சத்திர கிழக்களை பார்க்கணும் உடனே ராஜாவுக்கு, ஆஹா நாம் ராஜபாரம் பண்ணிக்கிட்டு இருக்க இன்னொரு ராஜாவா? இதுதானே என்ன சொல்லுங்க? ஆகையினால்தான் இயேசு தேவன் இவைகளெல்லாம் வெளிப்படையா சொல்லுவதில்லை, இப்பவும் சொல்லுவதில்லை. ஆனா யாருக்கு தெரிய வேண்டுமோ, யாருக்கு வெளிப்பட வேண்டுமோ அவர்களுக்கு நிச்சயமாக அது வெளிப்படும், நிச்சயமாக போய் சேரும். பாருங்க, அங்க நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்றாரு தெரியுமா? நீ போங்க, போய் பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க, நான் நினைச்சத பிள்ளையை வந்து வணங்க வேண்டும் என்றான். அவன் கள்ளத்தனமா சொன்னான். ஏன்னா ராஜா இந்த பிள்ளையை கொலை பண்ண வேண்டும் என்று அவன் யோசித்திருந்தான். ஆகவே இப்போ இவர்கள் போனார்கள். இவங்க வேலை சுருட்டி வெளியே வந்த உடனே நட்சத்திரம் திரும்ப வந்தது. நட்சத்திரம் இவங்க நேரம் வழி நடத்தி பிள்ளை எந்த வீட்டில் இருக்கோ அங்கே இவங்களை வழி நடத்தி அங்கே போகும்போது மரியாளும் இயேசுவை பார்த்தார்கள். அவர்கள் அங்கே பார்த்தீங்கன்னா மரியாதை வணங்கலை, நிறையவரும் மரியாதை வணங்கினாங்க. அந்த பிள்ளை வணங்கினார்கள். அப்படிதான் சொல்லுது. பாருங்க, வணங்கிட்டு அவங்களுக்கு காணிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் சொப்பனத்தில் அவங்களே எச்சரிக்கிறார், நீங்க திரும்ப இறந்துட்டு போக வேண்டாம், அவன் பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். ஆகவே வேறு வழியாக திரும்பி சென்று விடுங்க. அது இல்லையா? அர்த்தம் புரியுதா? வயத வார்த்தைக்காக தேவன் என்ன காரியங்கள் எல்லாம் செய்தார். ஆகவே இவர்கள் அப்படி சென்ற பொழுது இந்த வேதம் சொல்லுது, அவன் வேறு வழியா போயிட்டான். ராஜா பார்த்தான், போனவங்க வரலையே தேடி பார்த்தா அவங்க வேறு வழியா போயிட்டாங்க. உடனே ஆண்டவர் யோசேப்பிட்ட பேசினார், யோசேப்பே நீ இங்கிருந்து எகிப்துக்கு போயிரு, 20 பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறார். ஆகவே இவன் எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். இதை பார்த்த உடனே ஹெரோதுக்கு கோபம், பயங்கரமான கோபம் உண்டாயிட்டு. அவன் யோசித்தான், இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தாங்க, அவங்க அங்கிருந்து இங்க வர எத்தனை நாளாக இருக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்து 2 வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா அப்படி நடந்துதான் போகணும், அல்லது கடைசியில் தான் ஜவாலி போகணும். 2 வருஷம் ஆயிருக்குன்னு அவன் ஒரு அந்தாசா ஒரு சுமார் தன்னுடைய கற்பனையிலே நினைச்சதான் 2 வயசு பிள்ளைகளை எல்லாம் என்ன செய்யுங்க, கொலை செய்யுங்க கட்டளை கொடுத்தான். இயேசு தப்பி போயிட்டு இல்லையா? புரியுதா? ஏன் அப்படி நடந்தது? ராயேல் அப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இறைமையில இருக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழுது புலம்புகிறாள் என்று எரேமியா பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை குளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசுவை அந்த புரஜாதியார், அதாவது அந்த சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து போனாங்களே, அவங்க தொழுது கொண்டார்கள். ஆனா இந்த மேய்ப்பர்கள் இயேசுவை தொழுது கொள்ளவில்லை. ஏன் அவங்க தொழுது கொள்ளவில்லை? யூதர்கள் மனிதர்களை தொழுது கொள்ள மாட்டார்கள். யூதர்கள் நிச்சய மாட்டாங்க பாருங்க. அதனாலதான் அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இதுல செய்தி எல்லாருக்குன்னா இயேசு வந்திருக்காரு. எருசலேம்ல எல்லா இடத்துலயும் செய்தி போயிட்டு இவங்க பிரசித்தம் பண்ணாங்க. அங்க கேட்டு எல்லாம் போயிருக்கும் செய்தி. ஆனா யாரும் ஏற்றுக்கொண்டா இல்லை, ரெக்கார்டு இல்லை. இடத்துல பாருங்க, மேய்ப்பரோ தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டு எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திருப்பி போனார்கள். அவங்க என்ன செய்தாங்க? தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திருப்பி போனார்கள். அவங்க இயேசுவை வணங்கவில்லை. இது ஒரு அடையாளம். யூதனுக்காக அவர் வரல. யூதன் அவரை ஏற்றுக்கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சிலுவையில் அடிக்காமல் இருந்தால் நாம் ரட்சிப்பு கொண்டிருக்கேன். மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டது. ஆகவே அவர்கள் இயேசுவை அறிய முடியவில்லை. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? அண்ணா காய்வா அவங்க கிட்ட தான் இயேசு வருவார் அப்படின்னு அவங்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அவங்களுக்கு வேதம் தெரியாதா? வேதம் படிச்சவங்க தான். ஆனால் அவர்கள் மறைக்கப்பட்டபடியினால் அவர்கள் அதை அறியாமல் இருந்தார்கள். ஆகவே இந்த வேதம் சொல்லுகிறபடி நாம் பார்க்கிறோம், அவர்களுக்கு அதை அறிய முடியவில்லை. ஆனால் இந்த யூதர்கள், அதாவது இந்த மேய்ப்பர்கள், இவங்க இஸ்ரேல் தேசத்தார், இவங்க அதை பார்த்து இயேசுவை தேவனை மகிமைப்படுத்தி போனாங்க. 21ஆம் வசனம் சொல்லுது, பிள்ளைக்கு விருத்தசனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளில் கற்பத்தில் உட்பதற்கு முன்பே தேவன் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுது, நாம் நினைக்கிறோம் கிறிஸ்துமஸ்னா ரொம்ப விசேஷம், கிறிஸ்துமஸ்னா நல்ல கிறிஸ்துமெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஆடை எடுக்க சான்ஸ் இருக்கு, எடுப்பாங்க, அது இருக்கணும். ஆனால் பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனத்தை மட்டும் படிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 14 பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் ருசிக்கும் குடிக்கும் அல்ல, இல்லையா? ட்ரிங்க்ஸ் நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு இயேசு பிறந்திருக்காரு. இயேசு என்ன பண்ணாரு? வெற்றிலை பண்ண 2000 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒரு எங்கே தேடிட்டு இருக்கீங்க? அவர் வந்து போய் பரிசுத்தாக வந்துட்டார். எதுக்காக பரிசுத்தாக வந்தாரு? உங்களுக்குள்ள வாசம் செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த காலம் கடந்துட்டு இன்னும் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொண்டாட்டத்தை கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது. இயேசு எதற்காக வந்தால் அந்த காரியத்தை நிறைவேற்றி போயிட்டார். இப்போ நீங்க என்ன செய்யணும்? இயேசுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இயேசு உங்களை எதுக்காக அழைத்தார் அல்லது எதுக்காக தெரிந்து கொண்டார்? வேணும் சொல்லுது பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. என்னது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. எந்த சந்தோஷம்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். நசாவில் வர சந்தோஷம் இல்லை. 4 பேர் சேர்ந்துட்டு ஆஹா என்ன சந்தோஷம் இல்லை. ஒருத்தருக்கு நான் எங்கள் வீட்டில் மேலே உட்காந்துருக்கேன், கீழே ஒரு 10 பேர் கூடி உட்காந்துருக்காங்க. என்ன அவங்களுக்கு பேச்சு பழக்கத்தை பார்த்தீங்கன்னா முன்னால் எல்லாம் சாரைய பாடு சிக்கனை வறுத்து கூட வச்சுருக்காங்க. அது இல்லை கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் என்னது? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கணும், கிறிஸ்துவ உங்களுக்கு பிறக்கணும். ஏன் சொன்னார்ல, மறுபடியும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில். இன்னொரு வசனம் கூட இருக்கு பைபிளில் பாருங்க. இந்த வசனத்தை பார்த்து அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, இவைகளே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷனால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறார். ஆனபடியினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி வட்டி உண்டாக்கியவளையும் நாடக்கணும். அல்லேலூயா. என்ன செய்வோம்? சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும். சண்டை இல்லை. இயேசு வந்து வீட்டில் சந்தோஷம், சண்டை இல்லை. சின்ன பிள்ளை பாடிச்சு இல்லையா? சொல்லி பாருங்க. ஆனபடினால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோன்ய பக்தி விருத்தி. பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசுவோம். அவன் சொல்றான், பக்தி விருத்தி உண்டாகத்தக்கவளை நாடக்கடவோம். இன்னொரு வசனம் சொல்லுது பாருங்க, கலாத்தியர்ல கொஞ்சம் புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? மயக்கின்னு அர்த்தம் புரியுதா? மயக்கி இழுக்கும் ஆவி அப்படின்னு பிராமணன் பேசுறாரு. அநேகரை என்ன செய்வாங்க? உலகத்துல மயங்கிருந்தாங்க. கிறிஸ்துமஸ் அவங்க எதுல மயங்கி இருப்பான்? நல்லா சாப்பிட்டு, அதான் அவங்களுக்கு கிறிஸ்துமஸ். நியாயத்திற்கு வரப்போகுது. கிறிஸ்துமஸ் அது இல்லை. கிறிஸ்து ஒன்றுதான் கிறிஸ்துமஸ். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்கள் முன்பாக புரட்சித்தனமாய் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருந்ததே பவுல் சொல்றார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, பிள்ளைகளே நான் மறுபடியும் இதுல தான் கலாத்தியர் 4:19 என் சிறு பிள்ளைகளே, என்ன சொல்லலாம்? அவனை பார்த்து சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும். கிறிஸ்து எங்க உருவாகணும்? அங்க
அன்னைக்கு மரியாதைய கர்ப்பத்திலேயே இயேசு கிறிஸ்து உருவாக்கி பிறந்துட்டாரு. வருஷம் 2 அதை நம்ம கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே முடிஞ்சு போன கதை இல்லை, பாரம்பரியமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கிறிஸ்துமஸ் எப்படி வந்தது அப்படின்னா அதுக்கு தீர்க்கதரிசி ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இந்த 25ஆம் தேதியிலேருந்து குளிர் சீசன் இல்லையா, இந்த 25லேருந்து 1ஆம் தேதி வரை சூரியன் சின்னதாக தெரியுமா. அதனால 24 25ஆம் தேதி அவங்க சூரிய பிறப்பு அப்படின்னு வச்சிருந்தாங்க. இந்த சூரியனை வணங்குறது இன்னைக்கு இல்லை, தொட்டு இருக்கு. நம்ம ஊர்ல பொங்கல் கொண்டாடுவாங்க, அது என்னது எங்க வீட்டில் செய்வாங்க. அதை மண்ணனால அடுப்பு செய்து மண்ணிலிருந்து வெட்டி பச்சை ஓலையை காய வச்சு, ஏற்கனவே காய்ச்ச ஓலை இல்லை, வெட்டிட்டு வந்து அதை காய வைக்கணும். புதுசாக இருக்கணுமே இல்லாமல் அந்த புது பானை வாங்கி அந்த பானையில் புது பச்சரிசி போட்டு அப்படின்னா அடுத்து வந்துருப்பாங்க. அதை கொஞ்சம் என்ன செய்வாங்க, அதை பச்சரிசியை பண்ணி அதை போட்டு தீயை கொளுத்துவாங்க. அது என்ன செய்யும், பொங்கி வடியும். உடனே என்ன செய்வாங்க, மேலே பார்த்து இது சூரிய பண்டிகை. இது என்னது, சூரிய பண்டிகை. அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த சூரியன் இல்லைன்னா இந்த பூமியில எதுவும் கனி கொடுக்காது. இந்த பூமியில் உள்ள காய்கறிகளும் சரி இல்லை தானியங்களும் சரி, அது கனி கொடுக்க வேண்டுமானால், அது நெல்மணி கொடுக்க வேண்டுமானால், கோதுமை கொடுக்க வேண்டும், சூரியனை வெளிச்சம் அவசியம். சரியா, அதுல ஒரு பாடம் இருக்கு. ஆனா இந்த சூரியனை உருவாக்கிற தேவனை விட்டுட்டு சூரியனை என்ன செய்றாங்க, வணங்குறாங்க. அப்படிதானே? இப்ப இந்த சூரியன் நீதியின் சூரியனுக்கு ஒரு உதாரணமா இருக்கு. நீதியின் சூரியன் யாரு? நீதியின் சூரியன் உங்களை இருதயங்களில் உதிக்கும் வசனமே இருக்கு, பேசுறாரு. அப்ப இன்னைக்கு நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்துல வரணும். அதான் உண்மையான கிறிஸ்துமஸ். கிறிஸ்து எனக்கு இருக்கா நீங்க சொல்ல முடியுமா? அதான் உண்மை இல்லையா? எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாரம்பரியமா அது அப்ப இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவனுக்கு எந்த பண்டிகையும் இல்லை, மற்றவங்களும் பண்டிகை கொண்டாடுறாங்களே, ஆகவே கிறிஸ்துவ ஒரு பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லி நினைச்சதாங்க. அந்த சூரிய தேவனுடைய பண்டிகையை தேவகுமாரனாக பண்டிகையை மாற்றி விட்டாங்க. அதனால 10 நாள் அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த 10 நாள் என்ன இருக்கும், களியாட்டு இருக்கும், விளையாட்டு இருக்கும், குடி எல்லாம் இருக்கும், சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஜனங்களை வஞ்சிக்கிற காரியங்கள். பாருங்க, வேதம் சொல்கிறபடி கிறிஸ்து உங்களை உருவாக வேண்டும். கிறிஸ்து உங்களை உருவானார். பாருங்க, நீங்க கிறிஸ்தவர். கிறிஸ்தவர் என்றால் கிறிஸ்து அவருக்குள்ள இருக்கிறாங்க. கிறிஸ்தவன் கிறிஸ்டியன், கிரைஸ்ட் பிளஸ் யூ கிறிஸ்டியன். கிறிஸ்து உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு என்னைக்கும் இது கிறிஸ்துமஸ் தான், என்னைக்கும் சந்தோஷம் தான், என்னைக்கும் சமாதானம் தான், வீட்டில் பிரச்சனை இல்லை, ஆசீர்வாதம் தான். ஆகவே நீங்க பைபிள் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இங்க சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களை உருவாகும் அளவும், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். யோசிச்சு பார்த்தீங்களா? பாருங்க, யார் சொல்லுதா அப்படி? பவுல் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ ஒருவருக்குள்ள கிறிஸ்து உருவாக வேண்டும் என்றால் ஒரு ஊழிய என்ன செய்ய வேண்டியிருக்கு? கற்ப வேதனைப்பட வேண்டியிருக்கு. ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்கணும்னா ஒரு தாய் எப்படிப்பட்ட கற்ப வேதனைகள் செய்கின்றால் யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஆளை கிறிஸ்து நடந்தது சாதாரணமா இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இவன் ஞானசானம் எடுத்து நீங்க பரிசுத்தாவி இல்லை அப்படின்னா நோ யூஸ். நீங்க பரிசுத்தாவி பெற்று வார்த்தை பிடிச்சி வைக்கலாம், நோ யூஸ். ஏன்னா உங்களுக்குள்ள இந்த பரிசுத்தாவி உங்களை வார்த்தைகளை நடத்தணும். நீங்க நான் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி வார்த்தைக்கு புறம்பாக ஜீவிப்பீர்களானால் நீங்கள் பெற்றிருந்த பரிசுத்தாவியை நீங்க துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா உங்களுடைய கிரியை வார்த்தைக்கு புறம்பா இருக்கு. பரிசுத்தாவி கண்டிப்பா அங்க இருந்து கூப்பிட்டு விடுவார். ஆனா அந்த பரிசுத்தாவிக்கு நீங்க செவி சாய்க்காமல் என்ன செய்றீங்க? அது இப்ப முடியாது. ஒரு நேரம் வரும், அப்போ தேவன் என்ன செய்வாரு? உங்களை விட்டு விலகிடுவார். அப்படியே பைபிள் வசனம் இருக்கு.
அவர் உங்க அவமானங்களை பொறுத்து கொள்ள மாட்டார். உங்களுடைய மற்ற உலக பிரகாரம் காரியத்தை பொறுத்துக்கொண்டு உள்ள இருக்க மாட்டார். அவர் போயிடுவார். அப்படியே சொல்றாரு, போயிட்டு ப்ராப்பர்ட்டி வளர்த்து அது போய் வெளியே போய் மரத்தில் உட்காந்துருப்பாராம். திருப்பி எப்போ உள்ள பார்க்கலாம் அப்படின்னு இவன் தெரிஞ்சு மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே என்ன திரும்ப பாருன்னு கூப்பிட்டு அவர் போவார், வருவார். அவரை விட்டுட்டு போற தேவை இல்லை. ஆனா உங்களுடைய ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, உன்னுடைய சுயாதீனம், உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய சுதந்திரத்தை நீ அவர் கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு அடிமையாக வேண்டும். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும்? உன்னில் உன்னை நடத்த முடியும். எப்படி உன்னை வார்த்தைகள் நடத்துறாரோ அப்படியே உன் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் உருவாகும். அது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில மாற்றமே உருவாக்காம நான் பைபிளை எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கேன்னா அது உன்னுடைய மூளை அறிவு வெளிப்பாடு இல்லை. பரிசுத்தாவி உன்னை கிரியை செய்யாமலேயே நீ மூளை அறிவினாலே வேதத்தை கற்றுக்கொண்டிருக்கிறாய். ஆனால் பரிசுத்தாவியானவர் உனக்குள் உன்னை உணர்த்துவிப்பாரானால் உன்னுடைய வாழ்க்கை மாறும். தாய் தகப்பனுக்கு கேள்விப்படுவார். நிறைய தாய் தகப்பன் கேள்விப்பதே கிடையாது. நீங்க உடனே இருக்கலாம் யோசித்து பாருங்க. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுதலே இருக்காது. காரணம் என்ன? பள்ளி படிப்பு. நீங்க என்ன நினைக்கிறாங்க? நாம ரொம்ப படிச்சுட்டோம், நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒண்ணு தெரியும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எந்த படிப்பு படிச்சாலும், நீங்க ராக்கெட்ஸ்ல செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் உன்னை பெற்ற தாயும் தகப்பனையும் கீழ்க்கும். உங்க படிப்பு வேற, அது வேற ஒரு உலகம். இன்னைக்கு அப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதாவது விஞ்ஞானம் அந்த மாதிரி இந்த உலகத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. இந்த உலகம் இயற்கை உலகம் அல்ல, விஞ்ஞான உலகமும் மாறிட்டு. இயற்கை நீதிப்படி நம்ம வாழலை, நாம விருப்பப்படி வாழலை. யோசித்து பாருங்க. நீங்க வேண்டாம், நீங்க உங்க விருப்பப்படி ஒரு காலத்துல அப்படி வாழ்ந்தாங்க. அவங்க விருப்பப்படி அவங்க வயலில் வேண்டியதை விதைப்பாங்க, வேண்டியதை வைப்பாங்க, சாப்பிடுவாங்க, மீதி வைப்பாங்க, மறு வருஷத்துக்கு இருக்கும். அவங்க விருப்பப்படி இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை. வயல்ல இருந்தே வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு போயிடல, கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். உங்களுக்கு உரிமை இல்லை. உங்க பொருள் தான், நீங்க தான் விளைவிச்சிருக்க. ஆனால் அதில் உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி நீங்க பாருங்க, ஒரு வேலைக்கு போங்க, சம்பளத்தை தரான். ஆனால் அந்த கம்பெனியில் ஒரு உரிமை உண்டா? கிடையாது. ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் என்னது? இப்போ சிஸ்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இவை எல்லாமே கிறிஸ்துவ வருகைக்கு அறிவு. கிறிஸ்து வார நேரத்தில் இருந்துக்கிட்டு கிறிஸ்து பிறந்தது தெரிஞ்சுக்கிட்டது என்ன அர்த்தம்? கிறிஸ்து வரப்போகிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? இந்த நாட்களில் கிறிஸ்து வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். அப்படிங்கிற பரிசுத்தாவியை பெற்று அந்த பரிசுத்தாவியுடைய சத்தியங்களை வழிநடத்தி வேதம் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறது அதை செய்யாமல் என்ன செய்ய சொல்லுகிறது அதை நீங்கள் செய்யுங்க. பாருங்க, 2 பக்கம் இருக்கு. செய்யக்கூடாதுன்னு வேதம் சொல்றதை செய்யாத, வேதம் இதை செய்ய சொல்லுதோ அதை செய்ய. நீ வேதம் சொல்றதை நீ செய்யலனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் இருந்தார். ஏன்னா வேதத்தின்படி இயேசு சொன்னார், நான் சொல்றத இயேசு சொல்லும் இப்படி சொன்னார், நான் யாரையும் நியாயம் இருக்கிறது இல்லை, நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது, அது நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் ஒரு நியாயம். அப்போ நியாயத்திற்குள்ள போய் நிற்கும் பொழுது ஆண்டவரின் வார்த்தைக்கு விரோதமாக ஜீவித்தாயானால் என்ன ஆகும்? அப்போ நீங்கள் கிறிஸ்துமஸ் நீங்கள் என்ன செய்யுங்க? இந்த நாளில், இதை நான் கிறிஸ்துமஸ் நாளில் சொல்ல மாட்டேன், இந்த நாளில் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களை யோசித்து பாருங்க. கிறிஸ்து எங்களுக்கு பிறந்திருக்கிறாரா? அன்னைக்கு பிறந்தார் சார் தான். மேய்ப்பர்கள் போய் பார்த்தாங்க, சந்தோஷம் அவங்களுக்கு. சரியா? சாஸ்திரிகள் போய் பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அங்கே இல்லை. ஏன் அங்கே கல்லறை போய் பார்க்கும்போது இங்கே இல்லை, அவர் உயிர்த்திருந்தார். எங்க போய் பார்க்காங்க? உயிரோடு இருக்கவரை மிக்கம் தேடுறீங்களே அப்படின்னு கேட்டான் அந்த யூதன். அப்படிதானே? அப்படிதான் பைபிள் இருக்கு. அந்த யூதன் கேட்கிறான், அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்திருந்தார். உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்கள் இங்க தேடுவது என்ன? அல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறவர், இன்னும் ஜீவிக்கிறார். எங்க ஜீவிக்கிறார்? உனக்குள்ளே ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தார், உனக்குள்ள அவர் ஜீவித்தார். கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு? வருகை என்பது உங்களை கொண்டு செல்வார். இந்த வருகை தப்பிச்சு வச்சுக்கோங்க. அந்தி கிறிஸ்து ஆளுகை இந்த பூமியில வரும். அந்தி கிறிஸ்து ஆளுகை பூமியில வரும் பொழுது